அத்திமுக விநாயகா ஐங்கரன் கணபதி புத்தி தருவாய் அப்பனே. அப்பமுடன் கடலையும் முக்கண்ணி சர்க்கரை அவள் படைப்போம் உமக்கு. மத்திசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் செய்வோம் உமக்கு. என் வாக்கினால் என்ன கேட்பேனோ வரம் தருவாய் போது. அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி. அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி. அடியால் உன் மலர்பாதம் நான் பணிவேன். வேதத்தில் வீற்றிருப்பவள் என் விமலையே கமலவாணி. உன் பாதத்தை நம்பினோருக்கு பரிசு தந்து அருள்வாளிப்பாய். சூரத்த மனசுடனே சுந்தரம் உருவாய் தோன்றி தீரற்ற பளிங்கினான் என் சிந்தையில் வந்து செப்பருள்வாயே. பஞ்சாசாரத்தை அணிந்த திரிசூலி முக்கண்ணி பார்வதியோ தஞ்சம் என்பவர்களை ஊட்டி வளர்த்திடும் தயாபதியே. அச்சம் என்பவருக்கு அருள் புரிவாய் தாயே. ஓம் சக்தி ஆதி மகமாயி திரிசூலி முக்கண்ணி பார்வதியே. அத்தி வரதண்டங்கை சக்தி சிவ ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ. இந்த அழகான கோவிலும் மால்புறம் அதிலே சக்தி கொண்டு கொழுவிருக்கும் என் அம்பிகை பேராத்து செல்வி அம்மா முப்படாதி அம்மா என் சிந்தையில் வந்து செப்பருள்வாயே. கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரே கொண்டு. கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரே கொண்டு. கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடல் என்ற பூமி மீது அலை என்ற ஊரே உண்டு. கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவா
உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் கண்டதே அல்லாமல் ஒரு வயன் அடைந்தே சுவாமி உடலென்ற கொம்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் கண்டதே அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் ஒரு வயன் அடைந்தே ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் ஒரு பயன் அடைந்தேன் இல்லே சுவாமி தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்கள் என்றோ தாழ்வடம் விண்ணலிட்டு விண்ணலிட்டு தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்கள் என்றோ தாழ்வடம் பின்னலிட்டு விண்ணலிட்டோ தாயென்றும் என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனே யௌவனமோ தாழ்வடம் விண்ணலிட்டு விண்ணலிட்டோ தவையனே இது வண்ணமுவே இடை நின்றோம் காடை நின்றோம் ஏனென்றோம் கேளாமல் இடை நின்றோம் காடை நின்றோம் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோன் அழகாகுமா உன் அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஆளுவா ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஆளுவா தில்லைவாழ் நடராஜனே
குருபரனே வெற்றி வேலாயே கொண்டறிந்தே மால்மருகா கொண்டறிந்தே மால்மருகா கொண்டவருடே மால்மருகாயே சூரன் சண்டை முடித்தோனே சுப்பிரமணிய வேல்முருகாயே அமர சிறைகளை அறுத்தோனே ஆறு சடை வேல்முருகாயே காணகுரவல்லி மணவாளாயே கண்டவடி வேல்முருகாயே மால்மருகா வேல்முருகாயே வேல்முருகாயே மாயனோட மருமகனே மாயனோட மருமகனே அந்த மாயனோட மருமகனே ஐயா அமரகுரு சர்க்குருவே அஞ்சனார் தேவி பாலாயே அனுமந்தனி அருள் புரிவாரே செண்பகாவல்லியம்மாள் சிறையறுத்த வாழ்மையிலே சிறுமிகினி அருள் புரிவாளே ஆதியில வேதநாதாவோ ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தாவோ ஜோதியில மாலையர்கே தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிகானே அம்பலவாணர் சீர்வாதத்தை நல்லருவை நாணலாக்கே நந்திதளை குடமாக்கே நிலையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோளாயே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே எனக்கு துணை இருப்பாய் ஹரிராமாயே துணை இருப்பாய் ஹரிராமாயே தாயே கலைமகளே மலைமகளே கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே பார்வதியாள் அம்பிகை பாலகிக்கு அருள் புரிவாளே சக்தி வளம் இருக்கும் வனகிளி வந்தியன கருள் புரிவாளே இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கருள வருவாயாமோ என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தே நாவு தடுமாறும் வேலை தண்ணில் என் நாவு தடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சதுவும் உடைந்திடாமல் நினைவு தடும் மாறாமல் என் நெஞ்சிலையோ நாவிலையோ நீ நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயாமோ ஐந்தெழுத்தை ஓரெழுத்தாயே என கருள் புரிய வேண்டுமாமோ தாயே எட்டெழுத்தை ஓரெழுத்தாயே இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே தாயே எனக்கருள வருவாயாமோ அம்மா எனக்கருள வருவாயாமோ தாயே மஞ்சன முகமழகே
அஞ்சன முகமழகி மாயந்தங்க மாரியாம்மாள் மதலைக்கு நீ அருள் புரிவாள் கண் கொடுத்த காளியாம்மாள் காத்தருள வேண்டுமாமோ கலிங்கனாட்சி அம்பிகையே கரைக்கு வந்து அருள் புரிவாள் உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மகாளியாம்மாள் உச்சி நீ மாளியம்மாள் மணமாதிலே அருள் புரிவாள் கோவிலம்மாள் புறமதியிலே கோவிலம்மாள் புறமதியிலே சக்தி கொண்டு கொள்வேரேக்கும் அம்பிகையே ஈஸ்வரியே பேராத்து செல்வியாம்மாள் புத்திரிக்கு வரமருள்வாள் மூன்று முகம் கொண்டவளே முக்கணியே முப்புடாதி முப்புறத்தை ஆண்டவளே அம்பிகையே முப்புடாதே முன்னால் வந்து அருள் புரிவாள் உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மகாளியாம்மாள் மணமாதிலே அருள் புரிவாள் ஆதியில தர்க்கராஜா ஆதியில தலவாய் மாடே நல்ல மாட சுவாமியை நாவில் வந்து அருள் புரிவாரே அம்பிகையே பேச்சியாம்மாள் பேராண்ட ஈஸ்வரியே புத்திரிக்கு வரமருள்வாள் பேச்சு பெற்ற திருமகனே பேரு பெற்ற மாயாண்டே பேரு பெற்ற மாயாண்டே மதலைக்கு நீ அருள் புரிவாரே மதலைக்கு நீ அருள் புரிவாரே ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா ஐகோட்டு மகாராஜா அடியாளுக்கு அருள் புரிவாரே ஆறும் மங்களம் சுடலையோ அடியாளுக்கு புரிவாரே ஊக்காட்டு சுடலையா மணமாதிலே அருள் புரிவாரே ஆழ்வா குறிச்சி மாயாண்டே ஆழ்வா குறிச்சி மாயாண்டே அடியாளுக்கு அருள் புரிவாரே அடியாளுக்கு அருள் புரிவாரே ஐயா தெப்பையில பிறந்த பிள்ளை தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தமாக செல்ல பிள்ளை திரும்பிக்கு நீ அருள் புரிவாரே அம்பிகையே பேச்சியாம்மாள் பேராண்ட ஈஸ்வரியே புத்திரிக்கு வரமருள்வாரே வடக்குத்தியாள் அம்பிகையே வந்தி எனக்கு அருள் புரிவாரே பேராத்து செல்வியாம்மாள் உன்னுடைய புகழை பாடே உன்னுடைய பாடே மணமாதிலே அருள் புரிவாரே உள் மணமதிலே அருள் புரிவாளே சுவாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆணி வெண்ணால் முடிகுளிங்க முடிகுளிங்க யாரெல்லாம் கொழுவிருந்தாரு அங்கே அரனோடு பார்வதியோ பார்வதியோ அன்புடனே கொழுவிருந்தாரு அங்க இந்திரலோகம் தன்னதில தன்னதிலே அங்க இந்திரர சந்திரர சந்திரரோ சூரியரும் கொழுவிருந்தாரு அங்க பிரம்மலோகம் தன்னதில தன்னதிலே பிரம்மாவும் சரஸ்வதியோ சரஸ்வதியோ பிரியமுடன் கொழுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில பச்சை மாலுலட்சுமியோ லட்சுமியோ லட்சுமியோ பவுசுடனே கொழுவிருந்தார் அவர் பவுசுடனே கொழுவிருந்தார் கொழுவிருந்தாரே வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு 30 முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள்
ஈரேழு உலகங்கள் எல்லாம் நீங்கள் படைத்தாலும் ஆமா படைத்த மனுக்கள் எல்லாம் உங்களைத்தானே வணங்கி வருகின்றது வருகின்றார்கள். அப்படி இருக்க காலையிலும் மாலையிலும் நீங்கள் இரு பேர்களை வணங்கி வருவது எதற்காக? எதற்காக? அது எனக்கு தெரிய வேண்டும் ஆண்டவா ஆமோ என்று ஆதிசக்தியான பார்வதா தேவி கேட்டபோது ஏ அம்மா பார்வதி, பார்வதி, ஈரேழு உலகங்களை எல்லாம் நான் படைத்தாலும் இந்த உலகிற்கு நான் யார் தெரியுமா? யாரம்மா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டி, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனும் நாம் தாண்டி, இரண்டோ இரண்டாண்டி ஈஸ்வரனும் நாம் தாண்டி, மூன்று மூன்றாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டி, மூன்று மூன்றாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டி, நாலு நாலாண்டி வேதங்களும் நான் தாண்டி, வேதங்களும் நான் தாண்டி, ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஆமையோ ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதமும் நான் தானடி, நான் தானடி பார்வதியே, ஐந்து பஞ்சபூதமும் நான் தானடி, நான் தானடி பார்வதியே, ஆமையோ சொல்லையோ அவண்டே எம்மா ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரமும் நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரமும் நான் தாண்டி, எம்மா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி, எம்மா ஒன்பது ஒன்பதாண்டி நவக்கிரகங்களும் நான் தாண்டி, எம்மா பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டி ஆமையோ பார்வதியே பார் உலகமெல்லாம் நான் தானடி, நான் தானடி பார்வதியே, பார் உலகமெல்லாம் நான் தானடி, நான் தானடி பார்வதியே, ஆமையோ பார்வதியே எம்மா அசைந்தாள் அசையுமா அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் நான் நகர்ந்தால் நகலுமா அம்மோ, நான் நகர்ந்தால் நகலுமா அம்மோ, எம்மா நான் படைத்த உலகமெல்லாம் நான் படைத்த உலகமெல்லாம் அடியே பார்வதி, என்ன நான் அசைந்தால் மட்டுமே அசையும் அகில இந்த உலகங்கள் எல்லாம், ஆமா நான் நகர்ந்தால் மட்டுமே நகலும் அம்மா, ஆமோ நான் படைத்த ஈரேழு 14 உலகங்கள் எல்லாம் ஆமா ஆண்டவா பரமேஸ்வரா, என்ன நீங்கள் அத்தனையும் அர்த்தமா இருக்கும் போது என்ன காலையிலும் மாலையிலும் நீங்கள் இரு பேர்களை வணங்கி வருவது எதற்காக? எதற்காக? அம்மா பார்வதி, என்ன என்ன அதோ பார், என்ன ஆகாயத்தில் உதித்து வரக்கூடிய சரி அந்த ஆதித்தன் அருண பகவான் சூரியன், சூரிய பகவான் என்னுடைய வலதுகன், வலது கண்ணம்மா, இரவில் தோன்றி வருகின்ற சந்திர பகவான் என்னுடைய இடதுகன், இடது கண்ணம்மா, சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் சகல உலகங்களும் கிடையாது. கிடையாது கிடையாது. சூரியனும் சந்திரனும் தானே இந்த உலகத்தின் ஜோதி. ஜோதி ஜோதி. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஒரே இருள்மயமாகவே இருக்கும். ஆமா. சந்திரன் மட்டுமே இருந்தாரேயானால் ஆமா உலகம் இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். சூரியன் மட்டுமே இருந்தாரானால் உலகம் ஒரே வெக்கையா இருக்கும். வெக்கையா இருக்கும். ஆமா. இரவும் பகலும் சேர்ந்தது தானே 14 உலகங்கள் எல்லாம். ஆமா. அப்படி வலதுகன் சூரியனாகவும் இடதுகன் சந்திரனாக இருப்பதனால் தான் அம்மா ஆமம்மா இருவேர்கள்
சுவாமிகளையும் காலையிலும் மாலையிலும் வணங்கி வருகின்றேன். வணங்கி வருகின்றேன் அம்மா. அப்பந்தான் பார்த்தாள் பார்வதி, என்ன ஆண்டவனுடைய வலதுகன் சூரியன் என்றால் சரி இடதுகன் சந்திரனாக சக்தி தானே இருக்க முடியும். நான் தானே இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்லுதா? ஏன் அப்படி? அன்று ஒரு காலத்தில் ஆதி சக்தியின் உடம்பில் சரி ஆண்டவன் சரிபாதியாக பங்கு எடுத்துக் கொண்டார் அல்லவா? ஆமா. அப்படி வலதுகன் சூரியனாக ஆண்டவன் இருந்தாரேயானால் இருந்தாரேயானால் இடதுகன் சந்திரனாக சக்தி தானே இருக்க முடியும். இருக்க முடியும். இதனை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று என்றோ ஆதிசக்தியான பார்வதா தேவி தேவியாகப்பட்டவள் தன்னுடைய விரல்களை கொண்டு ஆண்டவன் பின்னாலே வந்து தன் இரு கரத்தினால் ஆண்டவனின் கண்களை மறைத்துக் கொண்டார். ஆமா. அப்படி ஆண்டவனின் இரு கண்களை மறைத்த போது இந்த உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி சுவாமி? இரேழு உலகமெல்லாம் இருள்மயமா இருக்குதையோ, ஆறேழு உலகமெல்லாம் பாலடைந்து இருக்குதையோ, பகவானோட கைலாசம் பாலடைந்து இருக்குதையா, சிவனாரோட கைலாசம் சீர்குலைந்து இருக்குதையோ, அரணாரோட கைலாசோ அரணாரோட கைலாசோ அருளும் இல்லை பொருளும் இல்லை, அருளும் இல்லை பொருளும் இல்லை. இரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் இரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் இருள்மயமாய் இருக்குதையா இருக்குதையோ, பாரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் பாலடைந்து இருக்குதையா இருக்குதையோ, பகவானோட கைலாசம் கைலாசோ பாலடைந்து இருக்குதையா இருக்குதையோ, சிவனாரோட கைலாசோ சீர்குலைந்து இருக்குதையோ, அரணாரோட கைலாசோ அங்கே அருளும் இல்லை பொருளும் இல்லை, அந்த நல்ல வேளையிலே தேவர்களோ மூவர்களோ மானிட மனுக்களோடு அவர் திக்கு முகம் தெரியாமல் திகைத்து கொண்டு இருப்பாரே, அது சமய வேளையிலே தேவாதி தேவர்களும் மூவாதி முனிவர்களும் சரி ஆண்டவனின் கண்களை மறைத்த போது இந்த 14 உலகங்கள் எல்லாம் இருள்மயமாக இருந்தது. அப்ப மானிட மனுக்கள் யாவரும் திக்குமுகம் தெரியாமல் திகைத்து கொண்டு இருந்தார்கள். அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியான பார்வதா தேவி. அவ எத்தனை சொல்லியும் கேட்காம நம்ம கண்ணை மறைத்து விட்டாள். நமக்கு இருக்கும் இரு கண்களைத்தானே அவள் அறிந்தாள். நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கண்ணு, அந்த மூன்றாவது கண்ணாகிய நெற்றி கண்ணை அவள் அறிய வேண்டும் என்று ஆண்டவன் அன்னைக்கு தான் நெற்றி கண்ணை திறந்தார். அப்படி நெற்றி கண்ணை திறக்கும் போது இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியம்மா? அங்கே ஆண்ட வந்தான் அந்த நீலகண்டன் பகவானோ அவர் நெற்றி கண்ணை திறப்பாரோ அவர் நெற்றி கண்ணை திறந்த போது ஐயா திறந்த போது உலகம் நீண்ட ஒளியாகிடுமா, நெற்றி கண்ணை திறந்த போது அந்த உடைய வந்தான் பகவானோ அவர் உச்சி கண்ணை திறந்த போது ஐயா திறந்த போது உலகம் ஒளிமயமாயிருக்குதையா திறந்த போது அவர் உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணு தன்னாதியிலே
மன்னதிலே ஒரு பெண்கொடியால் வந்து பிறப்பாளா பிறப்பாலோ ஆண்டவன் ஆங்கார சொரூபத்தை கொண்டு உச்சிக்கண்ணை திறந்தார் பாருங்க. அம்மா அந்த நீலகண்டன் பகவான் நெற்றிக்கண்ணை திறந்த போது உலகம் நீண்ட ஒளிமயமாகவே இருந்தது. அந்த உடையவனாகிய சிவபெருமாள் அவர் உச்சி கண்ணை திறந்த போது உலகம் ஒளிமயமாகவே இருந்தது. அப்படி உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணில் இருந்து ஒரு பெண்கொடியால் வந்து பிறந்தாள் அல்லவா. அவ காளி வடிவத்தில் இருந்ததாலே அந்த பெண்கொடியாலே ஆண்டவன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படியம்மா? வாடி அம்மா பெண்கொடிய உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே உச்சி மகாளி உந்தனரே பிறந்ததாலே வாடி அம்மா உச்சுமகாளி ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஆட வேண்டாம் பாட வேண்டாம் எம்மா ஓட வேண்டாம் சாட வேண்டாம் உச்சி மகாளி ஊழ சத்தமதே போட வேண்டாம் சாட வேண்டாம் ஆண்டவனாகிய சிவபெருமாள் உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணில் இருந்து காளி வடிவத்தில் ஒரு பெண்கொடியால் வந்து பிறந்தார். அந்த பெண்ணை ஆண்டவனாகிய சிவபெருமாள் உச்சி கண்ணில் வந்து பிறந்ததனால உச்சிமா காளி உந்தன் பெயர் என்று ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்து ஏ அம்மா உச்சிமா காளி நானே என்னைக்கு அழைத்து உனக்கு வரம் தருகிறேனோ அதுவரைக்கும் கைலாச வாசலில் நீ வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு வடபத்திர காளியாக வடக்குவா செல்வியாக வடக்குத்தி அம்மனாக வடகாசி அம்மனாக என்றென்றைக்கும் கொலுவிருந்து வருவாய் அம்மா. இந்த ஆண்டவன் வாழ்த்தி வரத்தை கொடுத்து உச்சிமாகாளி அம்பிகையை வடக்கு முகமாகவே அமர வைத்தார். அப்படி ஆங்கார சொரூபத்தை கொண்டு ஆண்டவன் உச்சிக்கண்ணை திறந்தார் பாருங்க. பகவானுக்கு அங்கமெல்லாம் வியர்வையாய் வழிந்தது. பகவானின் வியர்வை துளியானது பூமியில் விழுந்தால் அங்க பூலோகம் தாங்காது என்று ஆண்டவனுக்கு 1008 சடாமுடி ஒண்ணு இல்ல 2 இல்ல 1008 சடாமுடிகள். அதில் ஒரு முடியை எடுத்து சங்கர பகவானின் உடம்பில் உள்ள வியர்வையை துவற்றினார். ஏன்னா அவருடைய வியர்வை துளி பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது பாருங்க. அதனால் சங்கர பகவானின் சடாமுடியை எடுத்து அவர் உடம்பில் உள்ள வியர்வையை துவற்றி சங்கர பகவானின் சடாமுடியை ஒரு கரையாகவும் அவருடைய வியர்வை துளியை 10 கடலாகவுமே பிறவி செய்தார். இப்ப ஆத்தாங்கர குளத்தாங்கர நம்ம சொல்லுதோம் பாருங்க. அந்த கரையெல்லாம் எப்படி வந்தது? சங்கர பகவானின் சடாமுடிதான் அந்த கரை. அதற்குள்ள இருக்கும் நீர் வந்து அவருடைய வியர்வை துளி. அப்படி சடாமுடியை ஒரு கரையாக வளைத்து சங்கர பகவானின் வியர்வையை 10 கடலாகவுமே பிறவி செய்து அவர் எப்படி பெயர் நாமம் குடிக்கிறார் தெரியுமா? ஒன்றங்கடல் இரண்டாங்கடல் கருங்கடலா மூன்றாங்கடல் முத்துக்கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாங்கடல் பஞ்சக்கடல் ஆறாங்கடல் அருங்கடலோ ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாம் கடலது தாகே ஓவிய பெருங்கடலோ அங்க 10ஆங்கடல் பால்கடலோ பால்கடல்
கடலுக்கு அப்பாலே அப்பாலே பளிங்கு வர்ண பாறை ஒன்று பாறை ஒன்று பாங்காக அமைந்திருக்கு அந்த நல்ல பாறையிலே காற்றடித்து மணல் வரத்து கரையான் புற்று வளர்ந்திருக்கு ஐயா ஓங்கி வளர்ந்த புற்று ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புற்று வெள்ளி புற்று தானே அங்க வளர்ந்த புற்று காற்றடித்து மணல் குமித்து கரையான் புற்று வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புற்று ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புற்று தானே அங்க வளர்ந்த புற்று ஐயா அப்பேற்பட்ட புற்றுக்குள்ள கருணாகோ சென்னாகோ கண்ணாடி விரிசுகளோ எல்லாத்துக்கும் ராஜராணி எல்லாத்துக்கும் ராஜராணி அந்த நாகராஜ நாகக்கண்ணி அந்த நாகராஜ நாகக்கண்ணி ஐயா நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அந்த மாணிக்க புற்றுக்குள் கருநாகம் சென்னாகம் கண்ணாடி விரிசுகளோடு எல்லாத்திற்கும் ராஜா ராணியாக அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த நாகலோக பட்டணத்தில் மண் புற்றுக்குள் இருந்து கொண்டு அந்த நாகராஜ நாகக்கண்ணி மன்னவனோ தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராரே கொண்டவனோ தேவியோ குணமுடனே வாழ்ந்து வாராரே எள்ளுக்கு எண்ணெய் போலே இணை விரியார் தோழர் போலே ஐயம் பூவு நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாராரே நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாராரே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவர் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே அப்பேற்பட்ட நாகலோக பட்டணத்தில் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு மன்னவனும் தேவியும் சரி கணவனும் மனைவியுமாக ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் எப்படி இருக்கணும் அப்படியா இப்ப யாரு கேட்காம இருக்கா அவர் கேட்கவே மாட்டார் அப்படியா அப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்ன உடம்பெல்லாம் பாம்பு ரூபம் தலை மட்டும் மனித ரூபம் அப்பேற்பட்ட வல்லமை படைத்த அவர்கள் மண் புற்றுக்குள் இருந்தால் மகிமை கிடையாது என்று தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரங்களை எப்படி அமைத்தார்கள் தெரியுமா? எப்படி சுவாமி நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் ஏழரையங்கோபுரமா எதிரே ஒரு மண்டபமோ சூழரையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையோ மண்டபங்கள் மடப்பொலியா காவலர்கள் எவலர்கள் களஞ்சிய பொண்டரவியமா யானை கட்டும் சாவடியா அசைந்திருக்கும் மண்டபமோ குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியோ அங்கன மகள் கிணறோ அடுக்கடுக்க மாளிகையா
மாளிகையாரே ஐயா சொத்து இருக்கு சுகம் இருக்கு சுகமேருக்கு நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சுகமேருக்கு சொத்தால பிள்ளை இல்லை 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 அங்க மண் இருக்கு மனை இருக்கு மனையேருக்கு மண்ணால பிள்ளை இல்லை 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 அங்க பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொருளேருக்கு பொண்ணால குழந்தை இல்லை குழந்தை இல்லை ஐயா என்ன இருந்து என்ன செய்ய என்ன செய்ய ஐயா என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை ஒன்று இல்லை அங்க ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஏதுமில்லை ஒன்று இல்லை ஒன்று இல்லை அங்க வாழ்ந்து வரும் வேளையிலே நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி சொத்து சுகங்கள் ஏராளமாக இருக்கின்றது இருக்கின்றது மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஆமா 7.5 கோபுரம் எதிரே ஒரு மண்டபங்கள் மண்டபங்கள் சூளரை அங்கனம் சுத்தி கெட்டும் மாளிகையோடு மாளிகையோடு அங்கனமாங்கல் கிணறாம் ஆமா அடுக்கடுக்கா மாளிகையா அப்பா இப்பேற்பட்ட வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வந்தாலும் வந்தாலும் செல்வத்துள் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம் மதலை செல்வம் ஆமா கனியிலே சிறந்த கனி மதலை கனி ஆமா ஒரு குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக குழந்தை இருக்க வேண்டும் குழந்தை என்பது இருக்க வேண்டும் ஆமா வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வளர வேண்டும் என்றால் என்ன கண்டிப்பாக வாரிசு இருக்க வேண்டும் ஆமா அதனால் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகக்கண்ணிக்கும் அவர்களுக்கு பின்னால் அந்த நாட்டை ஆள்வதற்காக ஒரு குழந்தை இல்லை என்று என்றோ அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் கண்ணியுமாக மனதில் பெரும் வருத்தத்தை கொண்டு ஆமையா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா எப்படியம்மா பிள்ளையில்லா கவலையாது கவலையதோ பிள்ளையில்லா கவலையாது கவலையதோ பெரும் கவலை அதிகம் கொண்டு மதலையில்லா கவலையாது கவலையது மனக்கவலை அதிகம் கொண்டாரே குழந்தையில்லா கவலையாது கொடும் கவலை அதிகம் கொண்டாரே அந்த நாகக்கண்ணி பெண்ணோடிலோ தன் கணவனோட இடமதிலே என் கணவா ராஜமன்னாயே எஜமானே ரஜகிளியே நாமல் என்னவாவோ செய்தோமையாயே மன்னா என்னவாவோ செய்தோமையாயே இதுவரைக்கும் பிள்ளையே இல்லையே இதுவரைக்கும் குழந்தை இல்லை என் கணவா ராஜமன்னாயே எஜமானே ரஜகிளியே நாகக்கண்ணி பெண்ணோடிக்கே நாகலோக பட்டணத்தில் கொத்தை நானும் குறைத்தேனோ குறமரக்கா அளந்தேனோ பட்டர நெல்லதிலே பதற நானும் கலந்தேனோ ஐயா ஓட்டனாளி மறக்க போட்டளந்த தோசை உண்டோ தாயில்லா பிள்ளைகளை நான் தலையிலையும் மடிகளையே மன்னா மாதா இல்லா மதளைகளை மண்டையில கொட்டலையே என்ன மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவாரே என்ன இருசி நல்ல மலடி என்று இருசி நல்ல மலடி என்றோ எனத்தார்கள் பேசுதாரே
தாரே ஏ மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னாவோ மஞ்ச வைத்தா பிஞ்சிரங்கோ மணல் போட்டா காய்கோ மந்திரி உடன் பிறந்தாயே மலடி என்ற பேரும் கேற்றே இஞ்சி வைத்தா பிஞ்சிரங்கோ எரு போட்டா காய்கோ ஐயா இந்திரன் உடன் பிறந்தாலே இந்திரன் உடன் பிறந்தாலே நான் இருசு என்ற பேரும் கேற்றே இருசு என்றோ பேரு பெற்றே என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா ஏ ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்தில் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமையா நான் கொத்தை குறைத்தேனா குறமறக்க அளந்தேனோ பட்டர நெல்லாதில் பதற நாடும் கலந்தேனா கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்கா போட்டு போட்டளந்த தோஷம் உண்டா உண்டா மன்னா நான் தாயில்லா பிள்ளைகளை தலையதிலே அடிக்கவில்லையே மன்னா அடிக்கலையே மன்னா மாதா இல்லா மதலைகளை நான் மண்டையிலும் அடிக்கவில்லையே அடிக்கலையே ஏன் இதுவரைக்கும் நமக்கு பிள்ளை இல்லை என்றோ அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமையோ தன் கணவனோட இடத்தில் வந்து ஆமா என்ன சொல்கிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்ற என் கணவா ராஜ மன்னா என் கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளியே நாமல் என்னவாவோ செய்தோமையாயே இதுவரைக்கும் பிள்ளை இல்லை நான் தடைக்குள் இருக்கும் பாம்பை தடி கொண்டு கடிக்கலனோ பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொல்லலையே நான் அண்ணம் வாங்க வந்தவரே நான் அண்ணம் வாங்க வந்தவரே மண்ணா அடுத்து வர சொல்லலையே நானும் அடுத்து வர சொல்லலையே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னாவோ இந்த நாகக்கண்ணி பெண்கொடியாயே மழை பெய்த முற்றத்திலே மண்ணளைய பிள்ளை இல்லை மண்ணளைந்த கையாலே எனக்கு மடிபிடிக்க மைந்தனில்லை நரகொடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பிள்ளை இல்லை கொரகொடத்து தண்ணீரிலே கோதி வைக்க பிள்ளை இல்லை நான் கறிக்கரைக்கும் தேங்காயிலே நான் கறிக்கரைக்கும் தேங்காயிலே எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை கையேந்த குழந்தை இல்லை கணவா ராஜமன்னா ராஜமன்னா மழை பெய்த முற்றத்தில் எனக்கு மண்ணளைய பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மண்ணளைந்த கையால் எனக்கு மடிபிடிக்க மைந்தன் இல்லை இல்லையே நரகொடத்து தண்ணீரில் எனக்கு நின்றளம்ப பிள்ளை இல்லை என்று கொரகொடத்து தண்ணீரில் எனக்கு கோதி வைக்க பிள்ளை இல்லை மன்னா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே இல்லையே பட்டம் தவறினால் நட்டம் என்பார்கள் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் பட்டம் தவறி விதை விதைத்தோமானால் நட்டம் யாருக்கு நமக்கு தான் நட்டம்
அதனால் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் என் கணவா ராஜமன்னா பட்டம் தவறி விட்டேனா என்று அவ முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்து ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்துக் கொண்டு என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா எஜமானே ரஜகிளிய ரஜகிளியே கண்ணு நல்ல புளிய மாறம் புளிய மாறோ கவரோடும் ஆழமாறோ ஆழமாறோ கண்ணுளையும் காயாமல் காயாமல் கவரோடு என்ன பாலே பிஞ்சு நல்ல புளிய மாறோ பின்னலோடும் ஆழமாறோ பிஞ்சிளையும் காயாமல் பின்னலோடு என்ன பாலே நான் பருவனல்ல புளிய மாறோ பழம்பழுக்கும் ஆழமாறோ மண்ணா பருவத்தில் காயாமல் பழம்பழுத்து என்ன பாலே நான் தரத்து நல்ல புளிய மாறோ தளிரோடும் ஆழமாறோ ஐயா தரத்திலையும் காயாமல் நான் தரத்திலையும் காயாமல் நாளை தளிரோடு என்ன பாலே தளிரோடு என்ன பாலே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா எல்லையில ஒரு மரமாயே ஏலக்காயும் காய்க்குமாரோ ஏலக்கா காயாமல் எனத்திலையும் தாழ்மையானே அங்க ஏலக்கா காய்பத போ அண்ணா ஏலக்கா காய்பத போ எனத்தோடு சேர்பத போய போ அங்க சாலையில ஒரு மரமா சாலையில ஒரு மரமோ ஜாதிக்காயும் காய்க்குமாரோ அங்க ஜாதிக்காயும் காயாமல் சனத்திலையும் தாழ்வானே மண்ணா ஜாதிக்காயும் காய்ப்பத போ ஐயா ஜாதிக்காயும் காய்ப்பத போ ஏன் சனத்தோடு சேர்வத போய போ சனத்தாரோடு சேர்வத போவே என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னா நான் பட்டத்தில் தவறிவிட்டேன் அம்மா பட்டம் தவறினால் நட்டம் என்பதை போல சரி நான் பட்டம் தவறி பூ பூத்தேன் ஆனால் இந்த உலகம் என்ன மதிக்குமா என்னதான் ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் நமக்கு குழந்தை என்பது கண்டிப்பாக வேண்டும் பிள்ளையில்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க வரமாட்டார் மன்னா குழந்தையில்லா வாசலுக்கு நம் குடும்பத்தார் வரவே மாட்டார் மதலையில்லா வாசலுக்கு இந்த மாநிலத்தார் வரவே மாட்டார் அதனால் ஒரு ஆண் குழந்தை ஒன்று வேண்டும் இல்லை என்றால் ஒரு பெண் குழந்தையாவது வேண்டும் இரண்டு குழந்தையும் இல்லாமல் இந்த நாகலோக பட்டணத்தில் நான் தானா மலடானேன் இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மன்னா நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்தேனானால் எனக்கு இந்த விதி வந்திருக்குமா நான் இன்று பெண்ணாக பிறந்ததனால தானே எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நான் அழுது புலம்புகிறேன் என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அவ குழந்தை இல்லாமல் பெரும் வருத்தத்தை மனதில் கொண்டு தன் கணவனிடத்தில் ஓடோடி வந்து ஏ என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளியே பெண்ணாக பிறக்காமல் மண்ணாக பிறந்தேனில்லை மண்ணெடுக்கும் வேளார் வந்து மண்கலசம் செய்திடுவாரு மாரியம்மா பேர சொல்லி மாரியம்மா பேர சொல்லி மண்டியிட்டு வணங்குவாரு மண்டியிட்டு வணங்கிடுவாரே
எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளியே பெண்ணாக பிறக்காமல் கல்லாக பிறந்தேனால் கல்லெடுக்கும் சிற்பி வந்து கல் சிலையா வடித்திடுவார் காளியம்மா பேர சொல்லி காளியம்மா பேர சொல்லி கையெடுத்து வணங்கிடுவாரே கையெடுத்து வணங்கிடுவாரே எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா கருவாக சனிக்கும் போது பெற்றெடுத்த பாதவத்தி கருமருந்த தின்றாலில்லை கருவிலையோ இல்லை உருவாக சனிக்கும் போது உரமருந்த தின்றாலில்லை உருவிலையே களைத்தாலில்லை பிள்ளையாக பிறக்கும் போது தொப்புள் கொடி அறுக்கும் போது கொதவளையே கூட போட்டு பதச்சாலில்லை ஓட போட்டு புதைத்தாலில்லை என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா நான் கருவாக சனிக்கும் போது என்னை பெற்றெடுத்த பாதவத்தி கருமருந்தை தின்றால் இல்லை என்னை கருவிலே களைத்தால் இல்லை நான் உருவாக சனிக்கும் போது உரமருந்த தின்றால் இல்லை என்ன உருவிலேயே களைத்தால் இல்லை நான் பிள்ளையாக பிறந்த போது என் தொப்புள் கொடியை அறுக்கும் போது என் கொதவளையை அறுத்தால் இல்லையே அதை கூட போட்டு புதைச்சால் இல்லை இந்த விதி வந்திருக்குமா என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்தேனானால் இந்த விதி எனக்கு வந்திருக்காது அதனால் எனக்கு பிள்ளை ஒன்று வேண்டுமென்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியானவள் இந்த நாகலோக பட்டணத்தில் நான் தானா மலடானேன் இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மன்னா என்று என்ன சொல்கிறாள் தெரியுமா எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளியே இந்த நாகலோக பட்டணத்தில் நான் தானா மலடானே நாட்டில் வேறு மலடில்லையோ என் கையால வளர்த்ததோரே காராம்பசு மலடாச்சே ஈனாத கிடாரி ஒன்றே அங்க எருமையுமே மலடாச்சே அங்க குப்பையில மேய்ந்து வரோ குப்பை கோழியுமே மலடாச்சே என் வாசலில வைத்த மரோ வாழை மரம் பூக்களையே என் முற்றத்தில வைத்த மரோ முருங்க மரம் பூக்களையே என் கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலையா காய்த்திருக்கே நான் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருப்பதென்ன பாவி கையால வைத்த மரோ என் கையால வைத்த மரோ ஒரு பால கூட பூக்களை ஒரு பால கூட பூக்களை மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னாவோ கத்தரிக்கா தோட்டத்திலே காய்பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்கா தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை எனக்கு வெள்ளரிக்கா தோட்டத்திலே மன்னா வெள்ளரிக்கா தோட்டத்திலே எனக்கு விளையாட பிள்ளை இல்லை இல்லையே விளையாட பிள்ளை மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னாவோ எனக்கு மல்லியது ஒரு பாத்தே
மலையாளம் பேருபாதி மல்லி வைத்து பூஜை செய்ய மதலை இல்லா பாவியானே கொழுந்ததுவும் ஒரு பாதி குற்றாலம் பேருபாதி கொழுந்தெடுத்து பூஜை செய்ய கொழுந்தெடுத்து பூஜை செய்ய ஒரு குழந்தை இல்லா பாவியானே குழந்தையில்லா மாடு வந்து மனம் சடைத்தாளோ மாடு வந்து மனம் சடைத்தாளே மாடு மந்தையில காளாரோ குருவி வந்து மனம் சடைத்தாள் கொப்புளையும் காளாரோ கொக்கு வந்து மனம் சடைத்தாளே குளத்திலையும் காளாரோ குதிரை வந்து மனம் சடைத்தாள் கொட்டாரத்தில் காளாரோ பாவினானோ மனந்தடைத்தாள் பாவினானோ மனந்தடைத்தாளே பாங்கினத்தில் விழலாமே ஆங்கிலத்தில் என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா ஆமையோ மாடு மனம் சடைத்தால் மாடு மந்தையிலே போய் காளாரும் மந்தையில காளாரும் குருவி மனம் சடைத்தால் கொப்புளையும் போய் காளாரும் காளாரும் அண்ணா கொக்கு மனம் சடைத்தால் குளத்திலையும் போய் காளாரும் ஆமா குப்பையில போய் காளாரும் ஆடு மனம் சடைத்தால் வேலியில் போய் காளாரும் காளாரும் இந்த சண்டாள நாகக்கண்ணி நான் மனம் சடைத்தேன் ஆனால் பாங்கணத்துல தான் போய் விழணும் வேற எங்க போய் விழ அப்படியா என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா ஒரு குழந்தை ஒன்று இல்லையே என்று அவ முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்து ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் அடித்து கொண்டு பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அடிக்கிறார். அப்பதான் பார்த்தார் நாகக்கண்ணி, பார்த்தார் நாகராஜன். ஏ அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று ஏன் அழுது புலம்புத? ஆண்டவன் அருள் இருந்ததேயானால் 60 வயதானாலும் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். தாத்தானு கூப்பிடும். ஏ அம்மா நாகக்கண்ணி, நீ பிள்ளை ஒன்று வேண்டும் என்று ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து வந்தோம். ஆனால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை ஒன்று கிடைக்கும் அம்மா. கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நமக்கு கை குழந்தை ஒன்று வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏடி அம்மா நாகக்கண்ணி, ஏடி அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை ஒன்று வேண்டுமே என்றால் பெருந்தவமும் இருக்கணுமே. குழந்தை ஒன்று வேண்டுமே என்றால் கொடிய தவம் இருக்கணுமே. மதலை ஒன்று வேண்டுமே என்றால் மதலை ஒன்று வேண்டுமே என்றால் மருவி தவம் இருக்கணுமே. மருவி தவம் இருக்கணுமே. அங்க நாகராஜன் சொன்ன போது நாகராஜன் சொன்ன போது நாகக்கண்ணி பெண்கோடியால் அவ பிள்ளை ஒன்று வேண்டும் என்று அவ பெருந்தவமோ இருக்கவாராள். அவ வெள்ளி செவ்வா தலைமொழிகி விரதமாக இருந்து வாராள். அவ சனி மொழிகி ஸ்தானம் செய்தோ சங்கரனை மனதில் எண்ணி அவ பிள்ளை ஒன்று வேண்டும் என்று பெருந்தவமோ இருக்கவாராள். அவ பெருந்தவமோ இருக்கவாராள். அவ பெருந்தவமோ இருக்கவாராள். பெருந்தவமோ இருக்கவாராள்.
வேண்டும் என்று வெள்ளி செவ்வாய் தலைமொழிகி விரதமா அம்மா இருந்து வாரா. சனி மூலிகி ஸ்தானம் செய்து சங்கரனை மனதில் நினைத்து குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து பகவானை மனதில் நினைத்து பஞ்சாச்சாரம் பூசுகின்றாள். சிவனாரை மனதில் நினைத்து செந்தூர பொட்டும் வைத்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய மாணிக்க புற்றுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு மன்னவனும் தேவியும் ஒருமுகமாகவே இருந்து கொண்டு பிள்ளை ஒன்று வேண்டும் என்ற தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருக்க வேண்டும் என்றால் தவச்சாலையை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவச்சாலையை அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? சாந்து கொண்டு மெல்ல தரை மோலேகே சாந்து கொண்டு மெல்ல தரை மோலேகே தரை மோலேகே சந்தனத்தால் கோலம் போட்டாரு சந்தனத்தால் கோலம் போட்டாரு சந்தனத்தால் கோலம் போட்டாரு சந்தனத்தால் கோலம் போட்டாரு அவர் பாலு கொண்டு மெல்ல தரை மோலேகே தரை மோலேகே பன்னிராள கோலம் போட்டாரு பன்னிராளே கோலம் போட்டாரு பன்னீராலே கோலம் போட்டாரு பன்னீராலே கோலம் போட்டாரு அவ மாவு கொண்டு மெல்ல தரை மோலேகே தரை மோலேகே மஞ்சளாலே கோலம் போட்டாரு மஞ்சளாலே கோலம் போட்டாரு மஞ்சளாலே கோலம் போட்டா மஞ்சளாலே ஐயா கோலம் போட்ட இடமதிலே தலைவாளை இலைமெரித்தோ நாயகரை பிடித்து வைத்து நரநாளி நிறைமரக்கால் நிறமரக்கால் நிறமரக்கால் தெச்சனைகள் தேங்காய் பாலோ தேங்காய் பாலோ தேங்காய் பாலோ தெச்சனையா தேங்காய் பாலோ தேங்காய் பாலோ தேங்காய் பாலோ சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு கோலங்களை போட்டு பாலு கொண்டு தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு கோலம் போட்டு மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்டு கோலம் போட்டு இடத்தில் தலைவாளை இலை விரித்து ஆமையா விநாயகரை பிடித்து வைத்தார். ஆமா நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்து தீப தூபங்களை ஏற்றி வைத்து ஆமையா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா அவர்கள் பிள்ளை ஒன்று வேண்டுமென்று உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறந்திடாமல் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? உண்ணாமல் உறங்கிடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் உறங்கிடாமல் அவர் அண்ணோம் தண்ணியது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகரா அரணே என்றோ அரணே என்றே அவர் அரண நாமம் சொல்லுவாரோ சொல்லுவாரோ அருகராரணே என்று
நல்ல சிவனை என்று சிறந்த தவம் செய்வாரே ஈராறு வருட வருடகாலோ இருந்து தவம் செய்துவாரே 12 வருடகாலோ நாகராஜன் நாகக்கண்ணே நாகராஜன் நாகக்கண்ணே அவர் பாறை தவம் செய்துவாரே அவர் ஒருவரிடம் தவமே இருந்தாரு உடையவன் பகவான் வரவும் இல்லையே 2 நல்ல வருட காலோ ஈசன் பகவான் வரவும் இல்லையே 3 நல்ல வருட காலோ வருட காலோ அங்க முக்கண்ணன் பகவான் வரவும் இல்லையே வரவும் இல்லையே மூன்று நல்ல வருட காலோ நான்கு வருட காலம் தவம் இருந்து வந்தார்கள் ஆமா நாதன் பகவான் வரவே இல்லை வரவே இல்லை 5-6 வருட காலம் தவம் இருந்து வாரபோது வரபோது ஆண்டவன் அங்கு வரவே இல்லை ஆமையா 7-8 வருடங்களாக தவம் இருந்து வாரபோது வரபோது ஈசனாகி சிவபெருமாள் அங்கு வரவும் இல்லை வரவே இல்லையே 10-12 வருட காலம் தவம் இருந்து வாரபோது வரபோது ஆதி பகவானும் அங்கு வரவும் இல்லை என்று என்றோ அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா ஏன் என் தவத்தை காண இறைவன் இங்கு வரவில்லை இல்லையே என்று எங்கள் தவத்தில் ஏதேனும் குற்றம் குறை இருக்கிறதா ஆமா நாங்கள் ஏதேனும் தவறாகவே தவம் செய்து விட்டோமா என்று ஆவோ அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா ஆண்டவனை எண்ணி மனமுருக பாடி அழைக்கின்றார்கள் எப்படி எப்படி அம்மா அவர்கள் எப்படி அழைக்கின்றார்கள் தெரியுமா எப்படி அம்மா ஆண்டவனை பகவானே சம்போ சங்கராயே ஆண்டவனை பகவானே சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே அடியாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராய இந்த அடியாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரோ அடியாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சுவாமி ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கராயே ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ சிவ சம்போ சங்கரோ இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சுவாமி படியழகோ மாந்துள்ளே படியழகோ போடு படியழக்கும் பரம்பொருளே சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ சிவ சம்போ சங்கரோ சுவாமி என்ன குற்றம் மாந்துள்ளே என்ன குற்றம் போடு என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோவே சிவ சம்போ சங்கரோ நீயோ பக்கம் வராம
தெரியாமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோயே அவர் தவம் இருந்து வார போதே அங்கே ஆடாத கைலாசோ கைலாசோ ஆதி கைலாசம் கைலாசோ அதே ஆடுதையா செய்யுதையோ கைலாசோ ஐயா நகலாத கைலாசோ ஏய் கைலாசம் கைலாசோ அதே நகர்ந்து மெல்ல அசையுதையோ ஆடே கைலாசோ நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவ மகிமையை கண்டு கண்டோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமா நகலாத கைலாசம் நகர்ந்து மெல்ல ஆடுகின்றது அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமாள் அந்த நேரத்தில் ஆண்டவனுடைய கடமை என்ன 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 ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு அன்றாடம் படியளப்பதுதான் பகவானின் கடமை கடமை ஆமா அப்படி ஆண்டவன் ஆதி சக்தியினிடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு அவர் பூலோகம் என்றும் படியளக்க பயணமாகின்றார் ஆமையா அப்ப பார்த்தால் ஆதி சக்தியான பார்வதா தேவி என்ன என்ன ஆண்டவா பரமேஸ்வரா என்ன ஈரேழு உலகங்கள் எல்லாம் நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதி இந்த கைலாசத்தில் தனியாக தானே இருக்கிறேன் அதனால் இன்று உங்களுடைய படியளப்பை நான் பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதா தேவி சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று அங்க பகவானும் பார்வதியும் பூலோகம் வந்து படியளக்க வருகின்றார்கள் அந்த நேரத்தில் ஆதிசக்தியான பார்வதா தேவி தன் அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது சத்தியம் செய்து கொடுத்தார் ஏன் சத்தியம் செய்து கொடுத்தார் ஆண்டவா பரமேஸ்வரா ஈரேழு உலகம் எல்லாம் நீங்கள் படியளந்து பூலோகம் சென்று கைலாசம் வாரவரைக்கு உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் உங்களை மறுத்து ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டேன் என்று அவள் சத்தியம் செய்து கொடுத்த போது பகவானும் பார்வதியும் ஈரேழு உலகம் எல்லாம் படியளக்க வருகின்றார்கள் அந்த நேரத்தில் ஆதிசக்தியின் படி ஆதிசக்தி சத்தியம் செய்து கொடுத்ததை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் ஒரு ஆலமரமாக தோன்றி நின்றார் அதில் 10 வயது பாலகனாகவே நின்று கொண்டு நுனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பார்த்தார் பார்வதி ஐயோ இந்த பாலகன் நுனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டுகின்றார் கீழே விழுந்தானே ஆனால் அவன் கெதி என்ன ஆகும் அதனால் ஆண்டவா பரமேஸ்வரா இந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்து இது கண்ணனுடைய வேலை என்று தெரிந்து கொண்டார் அம்மா பார்வதி இந்த குழந்தையை காப்பாற்ற என்னால் முடியாது அவனுக்கு விதி முடிந்து விட்டது என்று ஆண்டவன் சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா இந்த குழந்தையை நீங்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அம்மா பார்வதி அப்படி இந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் நுனிக்கோப்பில இருந்து அடிக்கோப்பை வெட்டுதானே கீழே விழும்போது எப்படி அவன் கண்டிப்பா கீழே விழுவான் கீழே விழும்போது அம்மானு கூப்பிட்டா நீ போய் காப்பாத்து அப்பான்னு கூப்பிட்டா நான் போய் காப்பாத்துது என்று ஆண்டவன் சொல்லிக் கொண்டு இருக்க